லஞ்சுக்கு லஞ்ச் ரெடி பண்ண போகிறோம். கீரை அரைக்கீரை பண்ண போகிறேன். அரைக்கீரைக்கு தேவையானது கீரை வந்து கட் பண்ணி வச்சிட்டேன். கீரைக்கு தேவையான வெங்காயம், பட்டை வத்தல், சீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் எண்ணெய், கடுகு. வாங்க எப்படி பண்ணலான்னு நான் பாருங்கள். சட்டி வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சுருவோம். பற்ற வச்சாச்சு. எண்ணெய் விட்டுருவோம். எண்ணெய் விட்டாச்சு. கடுகு போட்டுருவோம். கடுகு போட்டாச்சு. அடுத்து மூணையுமே போட்டுருவோம். ஒன்றாவே போட்டுருவோம். கரண்டி எடுத்துக்கிறோம். நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் வரட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், பட் நான் கருவேப்பிலை சேர்க்கல. கருவேப்பிலை சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை போட்டுருவோம். நான் தண்டைங்கீரை தான் விரும்பி சாப்பிடுவேன். இன்றைக்கி அரைக்கீரை இருக்கிறதுனால அரைக்கீரை தான் இருந்துச்சு, அதனால் அரைக்கீரை வாங்கிட்டு வந்துட்டேன். சர்ச்சுக்கு போயிட்டு அப்படி சின்ன சட்டியில் தான் வச்சுருக்கேன். கீரை ஆனால் நிறையா தெரியுது. அது நல்லா வதங்கினதும் கம்மியாயிடும், கொஞ்சமாயிடும். ஒரு கட்டு கீரை தான் இவ்வளோ. நான் ஜூம் பண்ணி காட்டுறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது.
லைட்டாக உப்பும் போட்டுருவோம் மேலேயே. உப்பு பார்த்துக்கோங்க, நான் கம்மியாக தான் எடுத்துருக்கேன். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். வதங்கட்டும், மூடி வச்சுருவோம் தட்டை போட்டு. வேகட்டும். அதுக்கெலாம் நம்ம வாங்க. இதான் எங்கள் ஊர் வெண்குளம். எங்கள் வீடை காட்டுறேன். இன்னொரு நாள் ஒரு ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதுதான் எங்கள் வீடு பாருங்க. இது பக்கத்தில் இடம். கீரை வேகட்டும், அதற்கு ஜஸ்ட் உங்களுக்கு சும்மா சுற்றி காட்டுறேன் எங்கள் வீட்டை. இன்னொரு நாள் உங்களுக்கு என்னோடய கிச்சன் அப்புறம் என்னோடய ரூம் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். இது எங்கள் வீடு தான். பேக் சைடு எங்கிட்ட இடம் கிடக்குது வீட்டுக்கு பக்கத்துலேயே, அந்த ஏரியா. இது பின்னாடி, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி. பேக் சைடு பார்த்தீங்களா, புளியங்கள்லாம் எப்படி கிடக்கு. நல்லா அந்த மரத்தில் வந்து புளியங்க நல்லா கிடக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. நல்லா பெருசாக இருக்குது பாருங்க. வில்லேஜ்னால் ஒரு தனி இது தான் போல் இங்கே. நல்லாதான். இதுதான் எங்கள் வீடு. இந்த காம்பவுண்டு இது போட்டிருக்கலாம் அது வரைய ஃபுல்லாக. இது வீட்டு பேக் சைடு. அவ்வளோதான். இது முருங்கை மரம் வச்சோம், ஆனால் இன்னும் வளரல. வளருது, அப்புறம் வாடி இதாகிடுது. இது புளிய மரம் தான், இதுவும் புளிய மரம் தான். ஆனால் இந்த புளிய மரத்தில் வந்து அவ்வளோவா புளிங்காய் காய்க்கலை. ஆனால் இதில் வந்து நல்லா காய்ச்சிருக்கு.
நல்ல நிழலாக இருக்குது. வீட்டுக்குள்ளேயே ஒரு வேப்ப மரம் இருக்குது. இது மேலே மாடிக்கு போகிறது. அவ்வளோதான். சரி வாங்க போய் பார்ப்போம் உள்ள. பார்ப்போமா எந்திருக்கா என்னன்னு பார்ப்போம். ஸ்மெல் வந்துச்சு, அதனால தான் ஒடியாந்தேன். பார்த்தீங்களா, கம்மியாயிருச்சு. பார்க்கும்போது எவ்வளோ இருந்துச்சு. இதுக்கு சில பேர் வந்து தண்ணி லைட்டாக விடுவாங்க, நான் தண்ணிலாம் விட மாட்டேன், அப்படியே தான். பாருங்கள், நல்லா வந்துருச்சு. அவ்வளோதாங்க, கீரை ரெடி ஆயிடுச்சு. அரைக்கீரை ரெடி ஆயிடுச்சு. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.